ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டீமன் ஸ்லேயர் இருக்க அடுத்த 2 எபிசோட் தான் பார்க்க போறோம். டேய் தம்பி, நீ பவுல கீழ போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லடா. ஆனா என் சாப்பாடு கீழ போட்ட பத்தியா, அதுதான் பிரச்சனைன்னு இங்க கத்திக்கிட்டு இருக்காரு. சரி ஓகேங்க, எனக்கு இன்னொரு பவுல் தாங்க, நானும் சாப்பிட்டு பார்க்குறேன்னு டான்ஜரோவும் சொல்றான். ஏய் பொண்ணு, நீ வாயில இருக்கிறத கழட்டி வச்சு என் சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. டான்ஜரோ இல்ல பரவாயில்ல என்கிட்ட கொடுங்க, நானே 2 பவுல் சாப்பிட்றேன்னு சொல்லி அவனும் டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சு சூப்பரா இருக்குங்கிறான். நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த தடவை வாத்தாமின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு. உன்னை தனியாக விட்டுட்டு போயிட்டு நெசுக்கோன்னு சொல்லிட்டு டான்ஜரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ நெசுக்கோ எதையோ அப்போ சென்ஸ் பண்றா. இப்போ முன்னாடி சீனில் காட்டின அந்த லேடியோட இந்த பையன் தான் இங்கே வந்திருக்கான். லேடி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, என் கூட வாங்குறான். அதே மாதிரி உன் கூட இருக்க ஒரு டீமன் தெரியுமா, அதுவும் ரொம்ப கேவலமா இருக்குங்கிறான். டான்ஜரும் யோசிக்கிறான், இவன் எதை கேவலமா இருக்குன்னு சொல்றான்னு. அட டேய், நெசுக்கோவை பார்த்தா கேவலமா இருக்காங்கிற, எங்க ஊர்ல அழகான பொண்ணு அவ தான் தெரியுமா. ஒருவேளை இருட்டா இருக்கனால உனக்கு அப்படி தெரியும், லைட்டிங்ஸ்லாம் பத்தாம இருக்கும், வெளிச்சத்துல வச்சு பாருங்கிறான். அவங்க வீடு வர வரைக்குமே புலம்பிக்கிட்டே தான் வரான். ஒருவேளை இந்த வயலில் இருக்க கட்டை தான் பிரச்சனை இருக்குது, எடுத்துட்டு பாருன்னு. இப்போ ஒரு இலியூஷன்ஸ்குள்ள அவனு போறான். யாராச்சும் பக்கத்துக்குள்ள சீக்கிரம் வாங்குங்கிறான். இப்போ இவங்களும் அதுக்குள்ள போறாங்க. பார்த்தா அதுக்குள்ள ஒரு மேன்ஷன் இருக்கு. அந்த லேடி கிட்ட ரொம்ப மரியாதையா பேசணும், இல்லைன்னா நீ அவ்வளோதான் சொல்லி அவன் மிரட்டி உள்ள கூட்டிட்டு போறான். இப்போ அந்த டீமன் வந்து இன்ஃபெக்ட் ஆன அந்த ஒய்ஃபை காப்பாத்திட்டாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் டீமனாக தான் இருக்காங்க, பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்கேங்கிறாங்க. டான்ஜரோ ரத்தத்தை பார்த்தா உங்களுக்கு குடிக்கணும்னு தோணலையா, கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களான்னு கேட்குறான். பக்கத்துல அந்த பையனும் டான்ஜரோ அடிச்சுட்டு ரத்தத்துக்காக இப்படி அலையிற டீமன்ஸ் மற்ற டீமன்ஸ் மாதிரி எங்களை நினைச்சியாங்கிறான். டான்ஜரோ இல்லை சாரின்னு கேட்குறான். இப்போ அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னோட பேர் டமாயோ, அப்புறம் அவன் பேர் ஈஷிரோ. நாங்க மற்ற டீமன்ஸ் கிடையாது. அதாவது மூசான் எல்லா டீமன் மேலே ஒரு கர்ஸ் போட்டிருப்பானா, என் மேலே போட்ட கர்ஸை நான் எடுத்துட்டேன். சரி எல்லாம் உள்ள அவங்க பொறுமையாக பேசலாம், உள்ள கூட்டு போகிறாங்க. நாங்கள் மற்ற டீமன்ஸ் மாதிரி கிடையாது, நாங்கள் வாழ்கிறதுக்கு கொஞ்சோண்டு பிளட் இருந்தாலே போதும். அதுவும் மக்களை கொண்டு நாங்கள் குடிக்க மாட்டோம், பிளட் பேங்க்லேருந்து தான் வாங்கி குடிப்போம் அப்படிங்கிறாங்க. நம்ம டான்ஜரை சென்ஸ் பண்ணி பார்த்துருப்பான், இவங்க மேலே அதனால தான் மற்ற டீமன்ஸ் மாதிரி ஸ்மெல் வரல போலங்கிறான். என் கூட இருக்கான்ல இவனை நான் தான் இப்போ டீமனாக மாற்றினேன்னு சொல்கிறாங்க. மூசானால மட்டும்தான் இவனை டீமனாக மாற்ற முடியும். ஆனால் நான் 200 வருஷமா ரிசர்ச் பண்ணி போய் இவனை டீமனாக மாற்றிருக்கேன். எனது 200 வருஷமா? 200 வருஷமா உட்காந்து இந்த ஒரு பையனை தான் டீமனாக மாற்ற முடியுதா? அப்போ உங்கள் வயசு தான் என்னன்னு சொல்லி டான்ஜரோ கேட்குறான். லேடிஸ் கிட்ட வயசு கேட்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் டான்ஜரோ வயிற்றுல அடிக்கிறான். இதை பார்த்து டமையா அவனை திட்டுறாங்க. திட்டும்போது கூட லேடி அழகாக தான் இருக்காங்க சொல்லி அந்த பையனை மனசுல நினைக்கிறான். எல்லாரையெல்லாம் அப்படி நான் மாற்றுறதில்ல, இவன் சாகர் கண்டிஷன்ல தான், அதனால தான் இவனை மாத்துறேன்னு சொல்றாங்க. டான்ஜரோ இவங்களோட சென்டிஸ் மேலே ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே ஆகல. அப்போ இவங்க உண்மையை தான் சொல்றாங்க, இவங்களை நான் நம்பலாம். அப்போ இதையே ரிவர்ஸில் பண்ண முடியுமா, அதாவது டீமனாக இருக்க ஒருத்தவங்களை ஹியூமனாக மாற்ற முடியுமான்னு கேட்குறான். இப்போ இந்த பக்கம் கிபுட்சுஜி அனுப்பின டீமன்ஸை கட்டுறாங்க. நம்ம டான்ஜரோ வந்து வழியை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழியாக தான் போயிருக்காங்க. மொத்தம் 3 பேர் போயிருக்காங்க. அதில் ஒருத்தன் பாக்ஸ் வச்சுட்டு போயிருந்துருக்கான். அவங்களும் மாற்ற முடியுங்கிறாங்க. இதை கேட்டு டான்ஜரோ எப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் பக்கத்தில் நெருங்குறான். பக்கத்தில் நெருங்காத அந்த பையனை போட்டு அடிக்கிறான். இதை பார்த்து அவங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் தானே அவனை அடிக்கக்கூடாது, நீங்கள் அதனால தான் நான் தூக்கி போட்டேன்னு சொல்லி அந்த பையன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி மனுஷங்களா மாத்துறது எப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. கிபுட்சுஜியால் தான் இப்போ வரைக்கும் மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் கிபுட்சுஜி மாதிரி மற்ற டீமன்ஸோட பிளட் சாம்பிள்ஸ்லாம் கிடச்சிச்சுன்னா நான் அதுக்கு ஏதாவது வழி பார்க்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் எனக்கு உன் தங்கச்சியோட பிளட் சாம்பிள் வேணும். ஏன்னா எந்த ஹியூமனாக இருந்தாலும் சரி, இல்லை டீமனாக இருந்தாலும் சரி, ஒரு 2 வருஷமா எதுவுமே சாப்பிடாம இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வெறி பிடிச்சிரும். ஆனால் நம்ம நெசுக்கோ அப்படி இல்லை. மேபி அவரோட ரத்தம் கூட இதுக்கு ஏதாவது ஒரு வழியாக இருக்கலாம். ரெண்டாவது, கிபுட்சுஜியோட முக்கியமான டீமன்ஸ், அதாவது அவனுக்கு கீழே வந்து முக்கியமான 13 டீமன்ஸ் இருக்காங்க. அந்த 13 பேரோட டீமன்ஸோட பிளட்ஸ்லாம் கிடச்சிச்சுன்னா என்னால் ஏதாவது வழி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான க்யூரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நெசுக்கோ மட்டும் இல்லை, மற்ற எல்லா டீமன்ஸுமே உங்களால் ஹியூமனாக மாற்ற முடியல அப்படின்னு தானே சொல்லி டான்ஜரோ கேட்குறான். ஆமாம் நீ சரியாக சொன்னு சொல்லி டான்ஜரோ பார்த்து அவங்களும் சிரிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பையன் ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். இப்போ டக்குன்னு அவங்க வீட்டுக்குள்ள அந்த 2 டீமனை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ அந்த 2 டீமனுமே காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்களோட பிளட் டீமன் ஆர்ட்டை தான் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ சொன்னது உண்மை தான், இங்கே ஒரு டீமன் தான் இருக்கு போல இருக்கு. என்னன்னா நம்ம பிடிக்க வந்தது ஹியூமன்ஸ், ஆனால் இங்கே வந்து ஒரு டீமன் வந்து அதோட பிளட் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ இது பக்கத்தில் இருக்க டீமனும் புலம்பிட்டு இருக்கான். நீ ஜாக்கிரதையாக இருக்க மாட்டேங்கிற, இப்போ பாரு என்னோட ட்ரெஸ்லாம் அழுக்காகுதுன்னு. இப்போ அந்த பொண்ணு அதோட பிளட் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்ணி அந்த பாலை தூக்கி போட்டு அட்டாக் பண்ணுது. அந்த பால் ஸ்ட்ரைட்டாக வராமல் ஜிக்ஸாக்காக வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த பால் யூஜிரோங்கிற மேலே படுது. பார்த்தா அவன் தலைவே துண்டா எடுத்தது. இப்போ நெசுக்கோவின் டான்ஜரோ வந்து வெளியில போயிட சொல்றான் கூட்டிட்டு. ஆனால் அவங்க இல்லை வேணாம், பேஸ்மெண்ட் இருக்கு அதுக்கு போயிருங்கன்னு சொல்றாங்க. இப்போ நெசுக்கோ பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டா, நான் இவ்வளோ நாள் சண்டை போட்ட டீமனோட இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி டான்ஜரோ நினைக்கிறான். நீ தான் இந்த ஹார்ன் ஆஃப் இயரிங்ஸ் போட்டிருக்க பையனா, உன்னை தேடி தான் நாங்கள் வந்தோம்னு சொல்லி இந்த டீமன் சொல்லுது. இதை கேட்டு டான்ஜரோ நீங்க போயிருங்க, இந்த டீமன் என்னை தேடி தான் வந்திருக்குன்னு சொல்றான். அதுக்கு மிஸ்டர் அம்மாவே எங்களை பத்தி கவலைப்படாதான், நான் ஒரு டீமன் தாங்கிறா. இப்போ அந்த டீமன் அந்த பாலை ரொம்ப ஃபாஸ்டா வீசுது. டான்ஜரோ அதை சென்ஸ் பண்ணி கரெக்டாக அதோட சென்டர் பாயிண்ட்ல குத்துறான் கத்தியை வச்சு. ஓஹோ, கத்தியை வச்சு குத்திட்டா அவ்வளோதான் நினைச்சான்னு சொல்லி இந்த டீமனு கேட்குது. பார்த்தா அந்த பால் தானாவே மூவ் ஆகுது. ஆமா, யூஜிரோ கிட்ட போகும்போது இப்படிதான் அந்த பால் மூவ் ஆச்சு, எப்படி அதை கண்ட்ரோல் பண்றான்னு சொல்லி டான்ஜரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம யூஜிரோ டீமன்கிறதுனால அவன் பாட்டுக்கு ஹீலிங் ஆக ஆரம்பிக்கிறான். பாதி வாய் தான் வந்திருக்கான், ஆனால் அதுக்குள்ளே புலம்ப ஆரம்பிச்சிடுறான். இதுக்கு தான் நான் இங்கே கூட்டிட்டு வர வேணாம்னு சொன்னேன். இந்த டீமன்ஸ்ல இருங்கெல்லாம் இங்கே வந்ததுனால தான் பிரச்சனை. இப்படி இருந்துச்சுன்னா மூசான் கிபுட்சுஜி நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இப்போ இந்த டீமன் வந்து பிளட் டீமன் ஆர்ட் யூஸ் பண்ணி தான் இவ்வளோ நாள் ஹைட் அவுட்ல ஹைட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இவங்களே பிளட் டீமன் ஆர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்கிறதுனால தான் டான்ஜரோவில் இந்த புதுசாக வந்திருக்க 2 டீமனை சென்ஸ் பண்ண முடியல டக்குன்னு வந்தோடனே. இப்போ அந்த டீமன் இவ்வளோ நேரம் 2 கையை வச்சு தான் பால் பண்ணிட்டு இருந்தது. இப்போ பார்த்தா டக்குன்னு 6 கை வச்சு 6 பாலை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு.
2 பாலுக்கே இவங்களால சமாளிக்க முடியல. இப்போ 6 பால் வரவும் இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம டான்ஜிரோ அந்த பால 2ஆ வெட்டினாலுமே அந்த வெட்டப்பட்ட பால்ஸ் வந்து இவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த பால் எல்லாத்துலயுமே 2 டீமனோட ஸ்மெல் இவனுக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்பதான் டான்ஜிரோ புரிஞ்சுக்கிறான். அப்போ இது ஒரு டீமனோட டீமன் ஆட்ல 2 டீமனுமே அவங்க பவர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு. இப்போ மிஸ் டமாயோ மேலே ஒரு பால் பட்டுருது. அந்த ஆரோஸை பார்த்து டாச் பண்ணுங்கிறாங்க. எந்த ஆரோஸ்னு சொல்லி டான்ஜிரோன்னு கேட்கறா. இந்த என் கண்ணு மூலியமா பாருன்னு சொல்லி அவனும் ஒரு பிளட் டீமன் ஆட்டை யூஸ் பண்ணி இவனுக்கு மேலே ஒரு சீட்டு மாதிரி வைக்கிறான். இப்போ நம்ம டான்ஜிரோலையுமே அந்த ஆரோஸ்லாம் பார்க்க முடியுது. அந்த ஆரோஸ் மூவ் ஆகிற பேட்டர்ல தான் இப்போ இந்த பாலும் மூவ் ஆகுது. இப்போ அப்படியே டான்ஜிரோ பின்னாடி போயிட்டு வெளியில இருக்க டீமனை நீ பார்த்துக்கோ, இந்த பால் வச்சிருக்க டீமனை நான் பார்த்துக்கிறேங்கிறான். இப்போ நெசுகோ போயிட்டு அங்கே இருக்க ஆரோஸ் வச்சிருக்க டீமனை அட்டாக் பண்ணோன்னே இங்கே இருக்க ஆரோஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. இப்போ அந்த ஆரோ இல்லாதனால இந்த 6 பாலுமே நின்றுச்சு அப்படியே மூவ் ஆகுறத. டான்ஜிரோ இப்போ வாட்டர் பிரீத்திங் 3rd ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த 6 பாலுமே கட் பண்ணிட்டு அப்படியே போய் அந்த டீமனோட 6 கையுமே வெட்டிடுறான். இது இந்த 12 கீஸுக்கில் ஒன்றான்னு சொல்லி கேட்குறான். டமையாவும் வந்து மேபி வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் பிளட் சாம்பிள் கிடச்சிச்சுன்னு நினச்சிக்கோங்கிறான் டான்ஜிரோவும். இப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. எனக்கு இதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு நெசுகோட பிளட் தேவைப்படும். அது இல்லாமல் மூசனோட கண்ட்ரோலில் டேரெக்டாக இருக்க 12 கீஸோட பிளட்டும் வேணும். ஆனால் அந்த 12 கீஸ் பக்கத்தில் போகிறதே ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அவங்க ரொம்பவே பவராக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓ, இப்போ என்னோட பிளட் சாம்பிள் நீ எடுத்து கொடுக்க போறியான்னு சொல்லிட்டு அந்த டீமனும் சிரிக்குது. உண்மையிலுமே அவனுக்கு அவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த டீமனும் சொல்லுது. பார்த்து ஜாக்கிரதையாக சண்டை போடு. இது உண்மையிலுமே அந்த 12 கீஸில் ஒன்றுச்சுன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறான். டான்ஜிரோ நான் இனிமேல் கவனமாக பார்த்துக்கிறேங்கிறான். இப்போ மிஸ்டர் டமையோ கிட்ட இதுதான் நமக்கான சரியான சான்ஸ், வாங்க இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடலான்னு சொல்கிறான். அவங்களும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க இதை கேட்டோன்னே. நான் சும்மா விளையாண்டேங்கிறான். எப்போ போய் விளையாடுன்னு விவசாயே இல்லை எனக்கு. இப்போ அந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த ஆரோ டீமன் இப்போ நம்ம நெசுகோ அட்டாக் பண்ணிடுது. இப்போ அந்த டீமன் அதோட வெட்டப்பட்ட 6 கையுமே டக்குன்னு ரீஜென்ரேட் பண்ணிடுது. இது என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு டான்ஜிரோ யோசிக்கிறான். இப்போ பார்த்தா திடீர்னு சைடில் நெசுகோ வந்து டான்ஜிரோ மேலே விழுந்துடுறா. இப்போ அங்கிட்டு இருந்து யூஜிரோ வந்து டான்ஜிரோ நீ அங்கிட்டு ஆரோ வச்சிருக்க டீமனை பார்த்துக்கோ, இந்த பால் வச்சிருக்க டீமனை நாங்கள் பார்த்துக்கிறோங்கிறான். நெசுகோ நீ இந்த டீமனை பார்த்துக்கோ, நான் அந்த டீமனை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு டான்ஜிரோ அப்படியே அவங்க பார்க்குறாங்க. நெசுகோ இப்போ அந்த 2 பேரையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பார்க்குறப்ப அவங்களோட அம்மா தம்பி மாதிரி இருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் மாற்றி ஃபைட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம டான்ஜிரோவும் அந்த டீமனை போய் அட்டாக் பண்ண போகிறோம், ஆரோ டீமனை. இவனுக்கு அந்த ஓப்பனிங் த்ரெட் தெரியுது. பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த த்ரெட் அப்படியே கட் ஆயிருது. என்னன்னு பார்த்தா இவன் ஒரு ஆரோவில் மாட்டிக்கிறான். அந்த ஆரோ இவனுக்கு கொண்டு போய் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி இடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம டான்ஜிரோலையுமே ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ஆரோ தான் இவனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ போய் அந்த ஆரோ அவனை வானத்தில் போய் விட்டுருது. லேடி டமையோ மேலே கை வச்சிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு அவனு சொல்கிறான். ஓஹோ, அப்போ டமையோ இங்கே தான் மறைஞ்சிருக்காளா? இன்றைக்கி எங்களுக்கு ரொம்பவே லக்கு தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீமனும் பாலை வச்சு இப்போ திரும்பி அட்டாக் பண்ணுது. நெசுகோ அந்த பாலை ஏற்றி வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் நெசுகோட கால் தான் உடஞ்சி போகுது. இப்போ இந்த டீமனும் நெசுகோ உதச்சி வீட்டுக்குள்ளே அனுப்பிடுது. இன்றைக்கி நம்ம இந்த பையனோட தலையும் இந்த டமையோட தலையும் கொண்டு போய் கொடுப்போம். நெசுகோக்கு ஃபாஸ்ட்டாக ஹீலிங் ஆகாது, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். டமையோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இதை பார்த்தா நெசுகோக்கு அவங்க அம்மா மாதிரியே அவங்க தெரியுறாங்க. நம்ம டான்ஜிரோ சைடு காட்டுறாங்க. இவனால் அந்த டீமன் கிட்ட நெருங்கவே முடியல. இவன் என்னதான் ஸ்வாட் வச்சு வெட்ட போனாலும் அந்த ஆரோஸ் வந்து இவனை லைட்டாக மாற்றி விட்டுருது. அந்த டீமனை அவனோட கையை வச்சு தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த ஆரோஸையும் வெட்ட ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த ஆரோஸையும் இவனால் வெட்ட முடியல. அந்த ஆரோட சேர்த்து போய் இவனும் விழுவுறான். டான்ஜிரோ ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அந்த டீமனும் டான்ஜிரோட கையை துண்டா பிச்சை எடுக்கலான்னு சொல்லிட்டு ரிப்பன் மாதிரி சுற்றுறான் அவன் கையில் அந்த ஆரோவை. ஆனால் டான்ஜிரோ அந்த ஆரோவை சுற்றுற அதே டைரக்ஷன்லேயே சுற்றி அவன் கையை ரிலீஸ் பண்ணி வெளில வந்துடுறான். இப்படியே போயிட்டு இருந்தால் என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, ஏதாவது ஒரு கட்டத்தில் நான் இறந்துருவேன். இப்போ அந்த டீமன் ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்ணுது. டான்ஜிரோ அவனோட வாட்டர் மூவ் 6th and 3rd யூஸ் பண்ணி அந்த ஆரோஸ் எல்லாத்தையுமே அவன் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறான். அந்த ஆரோஸ் எல்லாம் இவனோட வாட்டர் கூட சேர்ந்து இவன் கத்தியோட சேர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆரோஸோட இவனோட வாட்டர் பிரீத்திங் பர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த கத்தியை கஷ்டப்பட்டு தூக்கி அந்த டீமனோட தலையை வெட்டுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.